காலையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? இன்னைக்கு இந்த 10th ரிசல்ட். இன்னைக்கு உங்களுக்கு 10th ரிசல்ட் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கோம். நல்லா எழுதிருக்கீங்களா? நீ எப்படி எழுதிருக்க? பரவாயில்லாம எழுதிருக்கேன். சரி, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நோ எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டு பேருக்கும் ஒரே பதில், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வை? எக்ஸ்பெக்ட் பண்ணே மார்க்கோட கம்மியாக இருந்தா என்ன கொஞ்சம் ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி, ஓகே. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தெரியாது. சரி, எப்படி லாஸ்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் ரிசல்ட் வர போகுது, ஒரு 5 மினிட்ஸில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. எக்ஸைட்டடாக இருக்கு. உனக்கு? எனக்கு அப்படிதான். ஸ்கூல்லனா எக்ஸாம் எழுதி ஒரு 2 நாள்லேயே நமக்கு பேப்பர் ரிசல்ட் எல்லாம் கிடச்சிடும். ஆனால் இது 1 மந்த்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எக்ஸைட்டடாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. பயம் எதுக்கு? எந்த மார்க் வரும் யாருக்கு தெரியும்? மார்க், ஓகே. சரி, எக்ஸாமில் நல்லா எழுதிருக்கீங்களா? பரவாயில்ல, பரவாயில்லாமல் எழுதிருக்கீங்க. ஓகே. தமிழ் விட எழுதிருக்கீங்க? எல்லாம் எழுதியிருக்கேன், ஆனால் ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஓகே. தமிழில் ஆக்சுவலி போட மாட்டாங்க ஃபுல் மார்க் இல்லை. உனக்கு? சேம். எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கீங்க, 1 வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்க. ஓகே. இங்கிலீஷ்? எழுதியிருக்கேன், ஆனால் அவங்க எப்படி போட்டாங்க இதெல்லாம் எழுதுறேன். எல்லாம் எழுதுனேன். நீ? கிராமர் 2 மார்க் கோட்டை விட்டேன். சரி, மேத்ஸ் எப்படி எழுதிருக்கீங்க? பரவாயில்லாமல் எழுதியிருக்கேன். பரவாயில்லாமல் எழுதியிருக்க. ஓகே. நான் தப்பு போட்டேன். 1 வேர்டு. 1 வேர்டில் மிஸ்டேக்கா? ஆமாம், 1. சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஒரு 1 வேர்ட் தப்பு, மேபி 1 or 2 மார்க்ஸ் லூஸ் ஆகலாம். உனக்கு? எனக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் லூஸ் ஆகலாம். ஏன் 1 மார்க் இல்லை, 1 மார்க் தப்பாக எழுதிருக்கியா? 1 மார்க் எல்லாம் கரெக்டு, டீட்டெயில் தப்பு போட்டேன். டீட்டெயில் தப்பு போட்டிருக்கா. ஓகே. சோஷியல் எழுதியிருக்கேன், ஆனால் ஃபுல் மார்க் கிடைக்குமான்னு தெரியவில்லை. உனக்கு? 2-3 1 வேர்ட்ஸ் தப்பு. 2-3 1 வேர்ட்ஸ் தப்பா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எத்தனை தப்பா எழுதுனா? 1. அதுக்கப்புறம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் 1. அப்போ 2-3 இவங்க வந்துச்சு, 2 தானே வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட்டாக ரிவிஷன் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க் வாங்குறீங்க 2 பேரும்? நான் வந்து 472. 472. நான் 477. ஸோ அதை விட அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. சரி, அதை விட நல்லா எழுதிருக்கீங்களா? அதை விட பெட்டராக எழுதிருக்கீங்களான்னு தெரியாதா? எதுவுமே தெரியாது. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. மார்க்கை பார்த்ததுக்கப்புறமா எப்படி வருதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. என்ஜாய் பண்ணலையா? பண்ணிக்கலாம். ஓகே. சரி, ஓகே ஓகே. ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஆர் தேர். ஓகே, பார்க்கலாமா? ரிசல்ட் பார்க்க போமா? ஓகே. அது ரேக்குட்டி தான் ஃபஸ்ட்டு. ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லு. அந்த பக்கம் போ. 992. Date of birth 16/2. 16 பார் அதில் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரியே போடணும். பார் என்ன ஸ்லாஷ் போட்டிருக்காங்கல்லங்க, அதே மாதிரியே போடுங்க. 2009. Get marks. Wow, how much marks? 484. 484. Wow, 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 wow. Wow, செல்லம் மொழி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தங்கம் ஒரு ரூமா கொடுங்க தங்கத்துக்கு. இப்போ செல்லம். ஓகே ஓகே. அடுத்தாழ்வா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த லார்ட். நெக்ஸ்ட் எடுத்து வராது. ஓடி போ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா? ஓகே. இல்லை சவுண்டு. 3010. இந்த பக்கம் வாடி. இந்த பக்கம் போட்டாச்சா? கெட் மார்க்ஸ் 2009ங்க. ஐயோ வேண்டாம், போடுங்க. குடுங்க. Thank you Jesus. Wow. 493. Wow. Thank you Lord. Thank you Jesus. ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லுடி. தேங்க் யூ ஏசப்பா. ரிசல்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிரின்சிபல் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஒரு கேக் கட் பண்ணி நாங்கள் இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே வந்து விஷ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி எங்கள் டேயை ரொம்ப ஹாப்பியாக போச்சு.
எங்கள் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, நல்லா எதிர்பார்த்த மார்க்ஸ் தான் கிடச்சிருக்கு. வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் அவர் மார்க்ஸ். சில சப்ஜெக்ட்ஸில் நினச்ச மார்க் கிடைக்கல, கொஞ்சம் லோவாக இருந்துச்சு, பரவாயில்ல. என்னுடைய தமிழ் மார்க் வந்து 96. நான் இதை விட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன், பட் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. எனக்கு 99 கிடச்சி, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 99 கிடச்சிச்சு. அப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து 98 வந்துருந்து. நான் ஒரே ஒரு கிராமர் தப்பு போட்டேன், 2 மார்க். அது மட்டும்தான் வந்து எனக்கு தப்பாக இருந்து, 2 மார்க்ஸ் வந்து அதில் போயிருந்துச்சு. நான் எல்லாமே கரெக்டாக தான் எழுதுனேன், ஆனாலும் 3 மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. 97 மார்க் தான் கிடச்சி. நான் 99 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 97 தான் கிடச்சிச்சு. அப்புறமா வந்து என்னோடய மேக்ஸ் மார்க் வந்து 97. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் போட்டிருந்தேன், ஒரு 1 வேர்டில். பட் இன்னொரு 2 மார்க் வந்து நான் தப்பு போட்டிருக்கேன். அதனால வந்து மொத்தமாக எனக்கு 3 மார்க்ஸ் வந்து லூஸ் ஆச்சு. 97 மார்க் வந்து எனக்கு கிடச்சி. எனக்கு செண்டம் கிடச்சி. நான் செண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதே மாதிரி செண்டமே கிடச்சிடுச்சு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் தட். அப்புறமா வந்து சயின்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே லோ மார்க்கு. 5 மார்க் வந்து லூஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மார்க்ஸ் இல்லைன்னா 3 மார்க் தான் நினச்சேன். ஆனால் 5 மார்க் எப்படி போச்சுன்னு தெரியலை. 95 மார்க் வந்து எனக்கு கிடச்சிருந்து. எனக்கு சயின்ஸுக்கு 99 மார்க் கிடச்சி. நான் ஒரே ஒரு 1 மார்க் தப்பாக எழுதுனேன், அதனால 1 மார்க் போச்சு. அது மட்டும் கரெக்டாக இருந்தால் சென்டம் கிடச்சிருக்கும். ஸோ லைட்டாக ஃபீலிங்காகவும் இருந்துச்சு, ஒரு சென்டம் மிஸ் ஆகிடுச்சேன்னு. அதனால பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் எழுதுனதுக்கு மார்க் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சோஷியல் மார்க்கு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வேர்ட் தப்பு போட்டேன். கரெக்டாக அந்த 2 மட்டும் தான் போயிருந்தேன். எனக்கு 98 மார்க்ஸ் வந்து கிடச்சிருந்து. அது 2ம் கரெக்டாக இருந்தால் சென்டம் அடிச்சிருப்பேன். 98 மார்க்கு நான் கரெக்டாக தான் எழுதுனேன். எதில் தப்பு போட்டேன்னு தெரியலை, பட் எதுலேயோ 2 மார்க் லூஸ் ஆகிடுச்சு. நான் 99 100 எடுத்துடலான்னு நினச்சேன், பட் 98 தான் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு 493 மார்க் கிடச்சிச்சு. அதான் எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க். நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸ்கூல் ஃபஸ்ட் எடுப்பேன். ஏன்னா எனக்கு 493 தான் கிடச்சி. நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க நிறைய மார்க் எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. என்னோட டோட்டல் மார்க் வந்து 484. நான் இது வந்து இதை விட கொஞ்சம் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கொஞ்சம் லோ ஆச்சு, பரவாயில்ல. ஐம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதுதான் எங்களோட 10 மார்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.